சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகையோட இருக்கும்? சிறையில இருக்கும் போதெல்லாம் யாரும் அப்படி இருக்கக்கூடிய ஆகிய அலைபேசியே இருக்காது, ஒண்ணு இருக்காது. நீங்க 8 மணிக்கு நீங்க வரதா இருந்துச்சு சார். ஏன் சார் என்ன காரணம் லேட்டா சொல்லியாச்சுல? அதெல்லாம் அது வந்து உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு தான் நான் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை வந்தது. நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க. அப்ப 60 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க. இதெல்லாம் எப்படி? அப்புறம் 50,000 என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? 60 லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல? நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்கோன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சம்னு சொல்லியிருக்கணும். அப்ப 60 லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலயே சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டுல சொல்லியிருக்கணும். இல்ல 24 தேர்தலில் வரும்போது நீங்க உட்கார்ந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பேசுதா அதை பேசுறீங்க. இப்ப இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்ப இது நினைச்சு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப காதலிச்சு பிரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்களை பழி வாங்கலாம்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு அதான் நினைக்கிறா. இது காதல்னு ஒண்ணு இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தில நின்னு இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? எதையா பேசுகிறது.